அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியை அழிக்கக்கூடிய மாரண வித்தையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த எதிரி மாரண வித்தையை எக்காரணத்தை கொண்டும் கர்ப்பிணி பெண்கள் மீதோ இல்லை தவறுகள் புரியாத அப்பாவிகள் மக்கள் மீதோ நம்ம பிரயோகம் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? அப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க பாதிப்படைகிறாங்களோ அதை விட 2 மடங்கு நீங்கள் பாதிப்பில் உள்ளாவீங்க, சரிங்களா? அதனால் உண்மையிலேயே எதிரிகள்னால் நீங்கள் தொந்தரவையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எதிரி அளிக்கக்கூடிய மாரண வித்தையை எதிரிகள் மேலே பிரயோகம் பண்ணலாம், சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா ஒரு தடவை எதிரிகள் மேலே இதை பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருந்து அவன் மீண்டு வருவதற்கு ரொம்பவும் கடினம், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இந்த பாவைகள் செய்து நம்ம இந்த பிரயோகம் பண்ணுறதுனால இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயர்நிலை மாந்திரீகம், சரிங்களா? இந்த பாவைகள் செஞ்சு எதிரியை மரணம் சம்பவிக்க வைக்கிறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய பெரிய மாந்திரீக பூஜைகள் கட்டுறது, சரிங்களா? இந்த மாந்திரீக பூஜை கட்டுறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாந்திரீகத்துலேயும் அனுபவம் இல்லாதவங்கலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. மாந்திரீகத்தில் ஏதாவது அனுபவங்கள் இருக்கிறவங்க, தைரியம் தன்னம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பிரயோகத்தை நம்ம பண்ணணும். இந்த மாந்திரீக பிரயோகத்தை பார்த்திங்கன்னா மயானத்தில் தான் பண்ணணும், சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா ஒரு தடவை எதிரிகள் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதிரிக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திடீர்னு நல்லா இருந்தாப்புல திடீர்னு விபத்துக்கு உள்ளாகி இறந்து போயிருப்பாங்க, திடீர் மரணமாக இருக்கும், சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது உடல் ரீதியாக கட்டிகள், உடல் ரீதியான நோய் நொடிகள்லாம் வரும். மருத்துவமனையில் போய் காட்டுவாங்க, அந்த நோய் நொடிகள்லாம் என்னென்னா இல்லை எதுவும் நல்லா தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு இருப்பாங்க, நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, திடீர்னு கொண்டு போய் சாய்ச்சிரும், சரிங்களா? இது போல் மரணம் சம்பவிக்கிற எல்லாமே மாந்திரிகத்தால் வரக்கூடிய மரணங்கள் தான், சரிங்களா? அதனால் இது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே எதிரிகள் ஒரு குடும்பத்தை அழித்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர்களை இந்த பூலோகத்தில் இருக்கிறதுக்கு அவங்க தகுதி கிடையாது. அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, வர்ற கலியுகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் இந்த எதிரி அழியக்கூடிய வித்தைகளெல்லாம் சுவடிகளில், ஓலைச்சுவடிகளில் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஓலைச்சுவடியில் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்பிற்காக மட்டும்தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி கலியுகத்தில் இது மாதிரிலாம் நடக்க போகுது, இதில் இருந்து தப்பிச்சுக்கிறட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். அன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா அரசர்கள் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அரசர்கள் அன்னைக்கு என்ன செஞ்சுருவாங்க, தூக்கு தண்டனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து அழிச்சிருவாங்க, சரிங்களா? ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாத்தியங்கள் கிடையாது, சரிங்களா? ஒரு சில பேர்கள் மந்திரத்தாலையும் மாந்திரிகத்தாலையும் தான் நிறைய பேர் அழிந்து போயிட்டுருக்காங்க, சரிங்களா? அதுபோல் உண்மையிலேயே கெடுத்து வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மீது இந்த பிரயோக முறையை தாராளமாக பிரயோகம் பண்ணலாம், சரிங்களா? இதை பிரயோகம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அமாவாசை நாள் அன்னைக்குன்னு தான் இதை பிரயோகம் பண்ணணும். மயானத்தில் போய் செய்யலாம், இல்லை அப்படின்னா கடற்கரை உரங்களில் இருந்து இந்த பூஜையை நம்ம பண்ணலாம், சரிங்களா? வீடுகளில் இருந்து இந்த பூஜையை நம்ம பண்ணக்கூடாது, சரிங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய இந்த மாரண சக்கரத்தை, சரிங்களா, இந்த மாரண சக்கரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செப்பு தகட்டிலையோ இல்லை ஒரு இரும்பு தகடு பாருங்கள், சரிங்களா? செம்பு இல்லைன்னா இரும்பு தகடு, சரிங்களா? இந்த இரும்பு தகடில் என்ன செஞ்சுக்கணுன்னா இந்த சக்கரத்தை எழுதி அந்த சக்கரத்தை என்ன செஞ்சுருங்கன்னா மஞ்சள் நீரால் அபிஷேகம் செஞ்சு, குங்குமத்தில் அபிஷேகம் செஞ்சு, அடுத்து எலுமிச்சம்பழம் சாறில் அபிஷேகம் பண்ணி சுத்தி பண்ணிக்கிங்க. அதன் பிறகு அந்த தகடுக்கு பார்த்திங்கன்னா கருங்கோழி பலி கொடுக்கணும். அந்த எந்திரத்துக்கு கருங்கோழியை அறுத்து அதோடைய உதிரத்தை அந்த எந்திரத்தில் அபிஷேகம் பண்ணணும். இதெல்லாம் அபிஷேகம் பண்ண பிறகு தான் மஞ்சள் அபிஷேகம், பன்னீர், இந்த அபிஷேகம்லாம் பண்ணி அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணி வச்சு, அந்த எந்திரத்துக்கு மாரண மை இருந்துச்சுன்னா அந்த எந்திரத்துக்கு வச்சுட்டு அந்த எந்திரத்தை சுற்றி சந்தன குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு 1008 உரு கொடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு மயானத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கங்கன்னா போய் அமாவாசை அன்னைக்குன்னு அந்த பூஜை செய்கிறதுக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டு அமாவாசை அன்னைக்குன்னு போங்க. இந்த பூஜைக்கு தேவையான பொருள், முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா
நீங்கள் எதிரி வந்து ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆணுடைய உருவ பொம்மை போல் இருக்கணும், பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண்ணுடைய உருவ பொம்மை போல் மரத்திலான இந்த நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன் அதே போல் மரத்திலான ஒரு மரப்பாச்சி பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மரக்கடையில் செஞ்சு வாங்கிட்டீங்கன்னா வாங்கலாம், சரிங்களா? இது போல் செஞ்சு வாங்கிக்கிட்டு அதை என்ன செஞ்சுக்கங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த மரப்பாச்சி பொம்மையில் சுருட்டி ஏதாவது ஒரு கையிலையோ இல்லை கால்லையோ இல்லை இடுப்பு பகுதியிலே கட்டி வச்சுருங்க. ஒரு மஞ்சள் நூலால் கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு இரும்பு ஆணி ஒன்று எடுத்துக்கோங்க. கையில் போகும்போது ஒரு மறுபடியும் ஒரு கோழி ஒன்று எடுத்துகிட்டு போங்க, கருங்கோழி, சரிங்களா? செவ்வரளி பூ கொஞ்சம் 108 எடுத்துக்கோங்க. செவ்வரளி பூ ஒரு வாழை இலை ஒன்று உரித்து அந்த வாழை இலை மேலே அந்த எதிரியுடைய உருவ பாவை பொம்மையை வச்சு அவருடைய தலைமுடி காலடி மண் இருந்தால் வைங்க, இல்லைன்னா அவருடைய புகைப்படம் மட்டும் இருந்துச்சுன்னா வைங்க. புகைப்படமும் இல்லை அப்படின்னா ஒரு செப்பு தகட்டில் அவருடைய பேரை மட்டும் எழுதி சுருட்டி அந்த இடத்தோட சேர்த்து கட்டி வச்சிருங்க. கட்டி வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை செவ்வரளி பூவை கையில் எடுத்துக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த பாவைக்கு அர்ச்சனை பண்ணணும். அப்படி அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு கடைசி என்ன செய்யணும்னா அந்த ஆணியை கையில் உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு மந்திரத்தை 21 முறை சொல்லி அவருடைய புருவ மத்தியில் அந்த பாவையுடைய நெத்தியில் அடிக்கணும். அடிச்சிட்டிங்க அப்படின்னா அவனுக்கு சகலமும் எல்லாமே கட்டுப்பட்டு போயிடும், அவனால் எதுவுமே செய்ய முடியாது, சரிங்களா? இப்படி செஞ்சு முடித்த பிறகு ஒரு பஞ்சவர்ண நூல் இல்லைனா கருப்பு நூலை வாங்கி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பாவையை 21 சுற்று சுற்றணும். ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே 21 தடவை அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சுற்றி முடித்த பிறகு அந்த பாவையை ஒரு கருப்பு துணியில் கட்டி மயானத்தில் கொண்டு போய் எரிமேடை பிணம் எரிக்கக்கூடிய அந்த எரிமேடையில் கொண்டு போய் பிதைச்சிடணும். பிதைச்சிட்டு ஒரு கருப்பு கோழியை பழி கொடுத்து அதோடைய உதிரத்தை அந்த இடத்துல விட்டுட்டு கோழியை தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போய் குளிச்சுவிட்டு உள்ளே வைப்போம். இது போல் பண்ணினீங்க அப்படின்னா எதிரிக்கு 21 நாளில் பிரச்சனை ஏற்படும், சரிங்களா? இதுதான் எதிரி மாரண பிரயோகம். இந்த பிரயோக முறைத்தை அனுபவம் இல்லாதவங்க பண்ண வேணாம். உண்மையிலேயே எதிரிகள்னால தொந்தரவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரயோக முறையை பண்ணுங்கள், சரிங்களா? இந்த பிரயோக பூஜை முறைகள் யாருக்கேனும் செய்யணும் விருப்பம் இருந்துச்சு, எதிரிகள்னால நித்தம் துன்பங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட அந்த பூஜைகள் செய்து வாங்கிக்கிறலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.